Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி capsicum ரைஸ் தான் செய்ய போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சிடுச்சு. ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் லைட்டா வதக்கிடலாம். அடுத்ததா குடமிளகாவை அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு குடமிளகா. இப்போ இந்த தக்காளியும் குடமிளகாவும் நல்லா வதங்குற அளவுக்கு இதை வதக்கிடுங்க. இது வதங்கும் பொழுதே நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எதுவுமே சேர்க்கல. இப்போ இந்த ரெண்டுமே நல்லா வதங்குற அளவுக்கு இதை வதக்கிடுங்க. இப்போ அடுத்ததாக கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த குடமிளகாவும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இதை வந்து சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சம்மர் ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை வச்சுருக்கேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.